கியர்லேயே வர்றது நல்லது தான். என்ன கியர் வரோமோ அந்த கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. கண்ட்ரோலுக்கு பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போவே லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கிட்டே போனோம்னா கரெக்டாக இருக்கும். கிட்ட போய் சடன் பிரேக் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோ பண்ணிக்கிட்டேன்னா இப்போது கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிடுறோம். வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 பிலோ வந்துருச்சுல்ல, 30 பிலோ வந்ததுனால செகண்ட் கியர். ஃப்ரண்டில் சிக்னல் வந்து க்ரீன் தான் இருக்குது. இருந்தாலும் சிக்னலில் நிற்கிற வண்டிகள்லாம் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் தான் போவாங்க. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸ்லோவாச்சு 30 பிலோ வருதுன்னா செகண்ட் நான் கொண்டு வந்தால் ஆகணும். இப்போது குறுக்க வராங்க பாருங்கள், பேனிக்காக தேவையில்லை, ஸ்டீரிங் கண்ட்ரோல்லே வந்துடலாம். இப்போ 30லே வந்ததுனால நான் 3லேயே வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு கார் குறுக்க வந்துச்சு. நீங்கள் இன்னும் ஸ்லோ பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்லோ பண்ணிவிட்டு செகண்ட் கியரில் ப்ராப்பராக ஸ்லோ பண்ணி வந்துடலாம். ரைட்டில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி வர வண்டிக்கு நான் ரைட்டில் நான் மாறுறேன் அப்படின்னு காட்டிக்கலாம். ப்ராப்பராக லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துக்கோங்க. சைடு மிரரு, சென்டர் மிரரு ரெண்டையுமே பார்த்துட்டு ப்ராப்பராக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போங்க.